வணக்கம் சொந்தங்களே. நேற்று எப்பயும் போல தான் இன்றைக்கி எந்திரிச்சேன், கோயிலுக்கு போனேன், வந்துட்டேன். நேற்று நான் சொன்னேன் எந்த கோயிலுக்கு போயிருப்பேன் அப்படின்னு. முக்கால்வாசி பேர் அம்மன் கோயிலுக்கு போயிருப்பேன். அவங்க கரெக்டு. வெள்ளிக்கிழமைனா அம்மன் கோயிலுக்கு தான் போவேன். இன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், சனிக்கிழமை. இன்றைக்கி எந்த கோயிலுக்கு போயிருப்பேன்னு இதையும் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் என்னை எப்படி ஃபாலோ பண்ணுறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். எந்த கோயிலுக்கு போயிடுதுன்னு சொல்லுங்கள். சரி, ரைட்டு. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள், பழைய சோறு. இந்த பழைய சோறு எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்றது நான் ஒருத்தன் தாங்க. இவங்கெல்லாம் டிஃபன் தான் சாப்பிடுவாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குது, பாவம். உப்பு போட்டுக்கிட்டோம், தயிர் இப்படிலாம் ஊற்றினா டைம் பத்தாது, அப்படி ஊற்றிக்கிட்டோம். படிஞ்ச எதுக்கு பாருங்கள், கொத்தவரங்காய், சுண்டைக்காய், ஊறுகாய், எல்லாம் காக்காய். இது மட்டும் வெங்காயம். எப்படியோ வீட்டுக்காரமா காலையிலையும் மத்தியானமும் நைட்டும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸும் ரொம்ப வருஷமாக என்னை இந்த மாதிரி கொடுத்து கவனிச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு எந்த விதத்தில் நான் கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியல. இவ்வளோ நாள் 2 அருமையான குழந்தைகளை கொடுக்குறது போதாதுங்களா? யோசிச்சு பாருங்கள். நீங்களும் பேசாமையே இருக்கிறீங்க. சூப்பர். இன்னைக்கு யார் பழைய சோறு யாரும் சாப்பிட்டீங்களா? மேக்ஸிமம் யார் சாப்பிட்றீங்க? எல்லாம் டிஃபன் தான். என்ன சாப்பிட்டீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 11 மணிக்கு தினம் ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். பாய்.